உலக புகழ் பெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்டம் இன்று காலை 8:30 மணி அளவில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. முன்னதாக நடைபெற்ற விநாயகர் சுப்பிரமணியர் தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். பார்ப்பதற்கே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த ஆழித்தேரின் சிறப்புகள் என்னென்ன? மேலும் அங்கு பக்தர்களின் வசதிக்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? விவரங்கள் என்ன? வணக்கம். திருவாரூரில் பிறந்தாலும் திருவாரூர் என்ற பெயர் சொன்னாலும் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் திருவாரூர் தியாகராஜன் கோவில் விளங்கி வருகிறது. இவ்வாறு சிறப்புமிக்க இந்த கோவிலில் ஆழி தேரோட்டம் உலக புகழ் பெற்றது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என போற்றப்படும் பெருமை வாய்ந்த தேராக உள்ளது. 96 அடி உயரமும் 350 டன் எடை கொண்ட தேராகும். இந்த தேரோட்டம் இன்று பங்குனி உத்திர திருவிழாவில் ஆயில நட்சத்திரத்தில் சரியாக 8:50 மணி அளவில் தொடங்க உள்ளது. இதற்கு முன்னதாக விடியற் காலையில் 5:30 மணி அளவில் விநாயகர் தேரும் 5:45 மணி அளவில் சுப்பிரமணியர் தேரும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து 4 வீதிகளிலும் ஆரூரா தியாகேசா என முழக்கங்கள் இட்டு இழுத்துச் சென்றனர். மேலும் இந்த ஆழித்தேர் சரியாக 8:50 மணி அளவில் பஞ்சவாத்தியம் முழங்க வெகு விமர்சையாக நடைபெறும். தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவதால் தேர் திருவிழாவில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் திருவாரூர் நகராட்சி சார்பில் பக்தர்கள் வசதிக்காக குடிநீர், தற்காலிக குடிநீர் வசதிகள், கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அதே போல தேருக்கு பின்புறம் நடமாடும் மருத்துவ குழுவினர் அடங்கிய அவசர ஊர்தி வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள் ஆகியவை பாதுகாப்பு பணியில் தயார் நிலையில் உள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.